இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. எல்லாமே சரியா இருக்கு மேடம். நல்லா பாருங்க சார், போன தடவை மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருக்க போகுது. இல்ல மேடம், எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இப்பெல்லாம் என்னோட ஒர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கு தானே? ஆமா மேடம், கரெக்டா இருக்கு. அது வைங்க. இதை கொடுங்க. இந்தாங்க. இது என்னன்னு பாருங்க. கொடுங்க. எனக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியல மேடம். ரெண்டு இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த வேலையை என்ன பண்ண சொன்னீங்க? நான் என்ன டம்மியா? என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி தானே இருக்கு இது. மேடம் நான் சொல்ல மேடம். உன்கிட்ட யார் இதை பண்ண சொன்னது? அது நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். ஸ்டேட்மெண்ட்ல தப்பு வந்துடக்கூடாதுன்னு நான் தான் அப்படி பண்ண சொன்னேன். நான் செஞ்சா தப்பா வரேன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர். எந்த வேலையை எப்படி செய்ய வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நான் தான் கேள்வி கேட்கணுமே தவிர என்னை யாரும் கேட்க முடியாது. ஓஹோ, கல்கியை கல்யாணம் பண்ணிக்க போற மமதையில பேசுறல. சௌந்தர்யா, பர்சனல் விஷயங்கள் இங்க வேண்டாம். ஆபீஷியலா இருந்தா மட்டும் பேசுங்க. ஏன் பர்சனல் விஷயங்களை நீ ஆபீஸ்க்கு கொண்டு வரவே இல்லையா? என் வீட்டுக்காரர் வேலை பார்த்த கம்பெனில இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ண வைக்கல? அப்போ அந்த கம்பெனிலயும் நீதானே லீகல் அட்வைசரா இருந்த. அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு முக்கியமான ஃபைல்களை எடுத்துட்டு போய் அத காணோன்னு அவரை மாட்ட வச்சியே, அது பர்சனல் விஷயத்தை அபிஷியலா சேர்த்தவதானே நீ. இப்ப பர்சனல் அபிஷியல் என்கிட்ட ரூல்ஸ் பேசிட்டு இருக்க. சௌந்தர்யா வேண்டாம். என்னைக்கோ நடந்ததுல இப்ப சொல்லி அதை பெருசுப்படுத்தாத. சொத்துல பங்கு கேட்க வந்தவதானே நீ. அதை பிரிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஆபீஸ்ல நான் உன்னை ஜாபுக்கு வச்சேன். மத்தபடி இந்த ஆபீஸ்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? இது பிரேம்ங்கிற தனி ஒரு மனுஷனால உருவான கம்பெனி. மறுபடியும் நீ பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீனா இங்க இருந்து வெளியே போக வேண்டியிருக்கும். என்னது? நான் வெளியே போணுமா? ஆமா. இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்குயா? பரவாயில்லம்மா. நல்ல வேளை கற்பகம் அம்மா இருந்ததுனால பரவாயில்ல, இல்லனா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். உங்களுக்கு ஹை ஃபீவரா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கற்பகம் நானே பாத்துக்கிறேன். நாங்க அவங்க ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு உங்களை பாத்துக்கிட்டாங்க. உங்க வீட்ல இருக்கிற யாரையாவது வர சொல்லி பேசட்டுங்களா? வேண்டாம்மா, அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாத மாதிரி இருக்கேம்மா. என்ன மேஜர், ராத்திரி பயங்கர கலாட்டா பண்ணிட்டீங்க போல இருக்கு. சாரி டீச்சர், என் உடம்பு அப்படி பண்ண வச்சிருச்சு. அதனால நீங்க என்ன பெரும்பாலும் அடிச்சிட மாட்டீங்களே. என்ன மேஜர்? ரொம்ப நன்றி டீச்சர். ராத்திரி எல்லாம் கண்ணு முடிச்சு என்ன பாத்துக்கிட்டீங்களே. எதுக்கு இந்த நன்றி எல்லாம்? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவையா நினைச்சுதான் நான் பண்ணேன். பனியில நின்னா உங்க உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லைல்ல, அப்புறம் ஏன் அங்கேயே போய் நிக்கணும்? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதே.
மனசுல எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா இருந்தா தூக்கம் கண்டிப்பா வரும். சரி இருங்க, சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். திலீப், வாங்க வாங்க. வாங்க பிரேம், வாங்க. சக்தி, வாமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். லக்ஷ்மி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வரேன். ஏய் குட்டு பையல. வா சக்தி. வாங்க பிரேம். ஆ. எப்படி இருக்க சக்தி? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு வரல. என் தம்பி கல்கிக்கும் தமயந்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு ஓ. பண்ணிருக்கோம். அதான் பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயமா, கண்டிப்பா வரோம். சக்தி உட்காருமா, உட்காரு, உட்காருப்பா. தமயந்தி கல்யாண விஷயத்துல எவ்வளவோ சண்டை நடந்திருக்கு. அதெல்லாம் நீங்க யாரும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்படிலாம் இல்ல சக்தி. இப்பவாவது தமயதிக்கு கல்யாண யோகம் வந்தது, அதுவே பெரிய சந்தோஷம். கல்கியும் நல்ல கேரக்டர். தமேந்திய கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பாரு. எங்க குழந்தை ரொம்ப அழறா. கொஞ்ச நேரம் வெளியில கூட்டிட்டு சரி, போங்க. அப்பாடப்பா, அப்பாடப்பா. வா, வா, வா. ஒண்ணு இல்லடா. சரி, நான் வெளியே இருக்கேன். போங்க. ஒண்ணு அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. குடு. எடுத்துங்க சக்தி. தேங்க்ஸ். அர்ச்சனா எப்படி இருக்கா சக்தி? நல்லா இருக்கா. ஆனா மனசு மாத்திக்க மாட்டேங்கிறாளே. கர்ப்பமா இருக்கிற சூழ்நிலையிலயும் இவ்வளவு பிடிவாதமா இருக்காளே. நானும் அப்பாவும் நிறைய தடவை போய் பேசி பார்த்துட்டோம். அப்பவும் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா. திலீப்போட ஆபீஸ்ல அவ வேலைக்கு சேர்ந்த விஷயம் உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். அர்ச்சனாவுக்கு இது தேவையா சக்தி? இத பத்தி நான் அர்ச்சனா கிட்ட பேசுறேன். இந்த மாதிரி நேரத்துல வேலைக்கு போறது கண்டிப்பா தப்புதான். வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. இத்தனைக்கு நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு யாருக்குமே தெரியாது. நீங்க வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தா பரவாயில்ல, உங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். நீங்களும் என்ன மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஒரு வேலைன்னா அதுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். அப்படி கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு நிம்மதி இருக்க வேண்டாமா? அப்படி என்ன அர்ச்சனாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்? எதுக்கா என்ன வெறுக்கிறா? நேத்து கூட அர்ச்சனாவை பார்க்க போயிருந்தேன். மங்களத்தை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க, அதனாலதான் வரமாட்டேன்னு அர்ச்சனா சொல்றா. மங்களமும் வெளியே போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆமா சக்தி, யாரோட வாழ்க்கை இடைஞ்சலுக்கும் நான் தயாரா இல்ல. அர்ச்சனா மட்டும் வரேன்னு சொன்னா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். என்னால சில தவறுகள்லாம் நடந்துச்சு. அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, தமயந்தியும் தான் காரணம். எல்லாம் அவ சொல்லிதான் நான் கேட்டேன். இப்ப அவ மாறிட்டா, பரவாயில்ல, அது கூட நல்லதுக்குதான். அவ மாறினதுனாலதான் இப்படி ஒரு பெரிய குடும்பத்துக்கு அவ மருமகள் ஆகிற அதிர்ஷ்டம் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அவ நல்லா இருக்கணும். அவளை இப்ப நான் குறை சொல்ல விரும்பல. அவளே அந்த தப்புகள்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த பழி எல்லாத்தையும் நானே ஏத்துக்கிறேன். அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. அதே மாதிரி அர்ச்சனாவையும் இங்க வந்து வாழ வச்சிடு. அது போதும்மா. இதுக்கு மேல நாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். முதல்ல கல்கி தமயந்தியோட கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நானே சரி பண்றேன். இந்த கல்யாணத்துல நீங்களும் வந்து முன்ன நின்னு நடத்தி வைக்கணும். நிச்சயமா சக்தி. அப்போ நாங்க கிளம்புறோம். சரி. தேங்க்ஸ். வாமா. எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. கண்டிப்பா வரேன். நல்லதும்மா. வாடா, அனுப்பிட்டு வந்துடலாம் வா. சரி வாங்க.
சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்னது? பேஷண்டோட பாக்கெட்ல இருந்தது. இதுல நம்பர் இருக்கு, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகே. சரிங்க. என்ன கணேஷ் சார், நம்ம ஆபீஸோட நிலைமை பாத்தியா? ஆமா சார். எப்படி இருந்த ஆபீஸ் இப்படி ஆகி போச்சு. ஏதோ ஒரு மீன்கடை மார்க்கெட் மாதிரிலாம் ஆகி போச்சு. என்ன சார் பண்றது? நீங்க வேற சார், எங்க ஏரியாவை விட ரொம்ப கேவலமா இருக்கு. ஏன்பா கணேஷ், ஹை வேல்யூ செக் Good பண்ணு morning, 9:30க்குள்ள போடணும்னு சொன்னல, அது நீ போடலையா? சார், அது வந்து 11 மணி ஆச்சே சார். என்ன 11 மணி? சரியான வேஸ்டியா நீ. உன்னை நம்பி வேற இடத்துல செக் கொடுத்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் ச்சே. சாரி சார். என்னது 11 மணி டீயா? ஆமா ஆமா சார். சார். சார், சைட்ல இருந்தா வரீங்க சார்? ஆமா. மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருச்சா சார்? ஆ, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். சார், பிரேம் சார் அங்கதான் இருக்காரா சார்? ஆமா, என்ன விஷயம்? செக்கில் சைன் வாங்கணும் சார், அதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அப்புறம் வாங்கிக்கோங்க அவர்கிட்ட. ஓகே சார். ஹலோ ஹலோ சார், இது பிரேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸா? ஆமா சார், அது வந்து உங்க கம்பெனில மௌலின்னு யாராவது வேலை செய்றாங்களா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல சார், முதல்ல அவர் ஒர்க் பண்றாரா என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் பர்ஸ்ல உங்க கம்பெனியோட விசிட்டிங் கார்டு இருந்தது, அதுல இந்த நம்பர் இருந்தது. அத வச்சுதான் இப்போ நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், என்னன்னு சொல்லுங்க. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா சார். அதனால அவர் உங்க கம்பெனில வேலை செய்யற மௌலியா இல்ல வேற யாராவதான்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் உடனே வர முடியுமா சார்? சரி, எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க. ராயப்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார். சரிங்க, உடனே நான் வரேன். ஓகே சார். சௌந்தர்யா உள்ளதானே இருக்கா? இருக்காங்க சார். சௌந்தர்யா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னன்னா, உன் வருங்கால மனைவி ஏதாவது ரிப்போர்ட் பண்ணிட்டாளா? வரைஞ்சு கட்டிட்டு வந்திருக்க? என்ன சௌந்தர்யா நீ? நான் கேட்க வந்தது வேற. ஓ, மௌலி எங்க? வீட்ல தான் இருப்பாரு. சௌந்தர்யா, அவர் வெளியில போனா பைக்ல தானே போவாரு. பைக் இப்ப இல்லனா, ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நடந்து தான் போயிருப்பாரு. ஆமா, என்ன விஷயம்? சரி, இன்னைக்கு என்ன கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு? என்னன்னா, என்னென்னமோ கேக்குறீங்க? சொல்றேன், பதட்டப்படாத. இன்னைக்கு யாரோ ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு வேன் வந்து மோதிருச்சான். அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஐயோ. அவரோட பர்ஸ்ல நம்ம கம்பெனியோட விசிட்டிங் கார்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு யாரோ நம்ம கம்பெனிக்கு கால் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னன்னா சொல்றீங்க? இல்ல, நீ பதட்டப்படாத. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சௌந்தர்யா? ஐயோ அண்ணா, ரிங் போயிட்டே இருக்கு, ஆனா அவர் எடுக்கவே இல்லண்ணா. என்ன பண்றதுனே தெரியல. சௌந்தர்யா, நீ ஒன்னும் பயப்படாத. ஐயோ அண்ணா, அவரா இருக்காதுல்லண்ணா? அதெல்லாம் ஒன்னும் இருக்காது. நீ வா, நம்ம அந்த ஹாஸ்பிடலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். வாங்கண்ணா, உடனே போலாம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இந்த ஹாஸ்பிடல்ல இருந்து எங்க கம்பெனிக்கு ஃபோன் வந்துச்சு. சரிங்க. மௌலிங்கிறவரை இங்க அட்மிட் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. சார், நான் தான் சார் ஃபோன் பண்ணேன். அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல, அவரா இல்லையான்னு கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் ஐசியூக்கு மாத்திடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். சரிங்க, வா சௌந்தர்யா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். உட்கார். அண்ணா,
ஒன்னும் ஆயிருக்காது இல்லனா அவருக்கு? ஒன்னும் ஆயிருக்காது. ரொம்ப நீ பயமா அமைதியா இரு. இருக்குண்ணா. நீ தைரியமா இருமா. ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா. மேடம், பேஷண்ட் ஐசியூக்கு மாத்தியாச்சு, நீங்க வெளியில இருந்து பாருங்க. ஓகே ஓகே வா. என்னங்க? ஐயோ! என்னங்க? அண்ணா பாத்தியா அண்ணா? பாத்தியா அவர் எப்படி இருக்காருன்னு? ஐயோ! எவ்வளவோ சொன்னனே குழந்தைய பார்க்காதீங்கன்னு அவரு கேட்கவே இல்லையா? ஐயோ! இதெல்லாம் தேவையான அவருக்கு? ஒன்னும் ஆகாது சௌந்தர்யா. சத்தம் போட விட மேடம், போய் உட்காருங்க போங்க. ஐயோ! நீ வா. ஐயோ! சரிம்மா வா. வா சொல்றேன் வா. அவர் இப்படி வா கிடக்கிறதை எப்படி சௌந்தர்யா. நான் வா பார்க்க சொல்றேன். நீ முடியும்? முதல்ல வா. வா சௌந்தர்யா வா. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லம்மா. மௌலிக்கு ஒண்ணும் ஆகாது. நீ உட்காரு. எப்படி நான் அமைதியா இருக்கிறது? ஒண்ணும் இல்ல. நான் ஆபீஸ் கிளம்பும் போது நல்லா தானே இருந்தாரு. ஆனா எப்படி இப்படி ஆச்சுன்னே தெரியலண்ணா. ஐயோ நான் என்னண்ணா பண்றது? ஒண்ணும் ஆயிருக்காது. டாக்டர் வாங்க. இவங்க யாரு? மௌலியோட மனைவி சார். மௌலியோட மனைவியா? அவர் ரோட கிராஸ் பண்ணும்போது வேன் வந்து மோதி இருக்கு. ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஐயோ என்னண்ணா இதெல்லாம்? டாக்டர் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லல்ல. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம ஃபுட் பாய்சன் வேற ஆயிருக்கு. ஐயோ! டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். ஐயோ அண்ணா. இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா. சௌந்தர்யா சௌந்தர்யா